ஸோ சித்திரை நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க வந்து யாரையும் எதிர்பாராம, யாரையும் அதாவது மற்றவங்களோட சப்போர்ட் எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கவங்களா இருந்தால், அவங்களோட சொந்த காலில் நிற்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அவங்களுக்கு நிச்சயமாக அமையும். மனதில் ஏற்பட்ட அந்த ரணம், வடுக்கள், இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வும் நிரந்தர ரெக்கவரியும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவங்க லைஃப்னு சொல்லிட்டு அவங்க சுயமாக சில முடிவுகளை எடுப்பாங்க. ஸோ அப்படி எடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இது வந்து கண்டிப்பாக அமைய போகுது. இது வரைக்கும் மற்றவங்களுக்காக வாழ்ந்ததை போக இனிமேல் என்னோடய லைஃப்பை நான் வாழறேன், எனக்காக வாழறேன், ஸோ யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் வாழறேன், அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அதற்கான விஷயங்களை தீவிரமாக முயற்சி செய்வாங்க. அப்படி ஒரு ஆண்டு அமைய போகுது. ஸோ இவங்களுக்கான ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என்னமா இருக்குது? ஸோ இவங்களுக்கான ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கும். எதாக இருந்தாலும் ஒரு கம்ப்ளீஷனோடு அவங்க வந்து செய்கிறாங்க. ஸோ எடுத்த காரியத்தை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த காரியத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அது ரொம்ப அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என்னதான் இருக்கும்? ஸோ மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து அவசரப்பட்டு எதையும் செய்யக்கூடாது. ஸோ உடனே செய்யணும்னு நினைக்கிறது, அவசர முடிவுகள் எடுக்கிறது, அவசரமாக வந்து ஒரு இடத்துக்கு கிளம்புறது, அவசரப்பட்டு செய்கிறது, அவசரமான காரியங்கள் எல்லாமே அவங்களுக்கு மைனஸ் அமைச்சிடும். ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 2026 சிறப்பாக இருக்கும் துலாம் ராசிக்கு. ஸோ சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கான புதிய முதலீடுகள், புதிய திருமண வாய்ப்புகள் அதெல்லாம் அமையுமா மேடம்? ஸோ இவங்களுக்கு வந்து ஏற்கனவே நடந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கும். ஒரு விஷயத்தில் அப்படி ஒரு கூட்டுக்குள்ளே இருந்து வெளியே வந்து ரிலீஸ் ஆகி இண்டிபெண்ட்டாக அவங்களோட லைஃப் வந்து லீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைமில் அகெயின் இன்னொரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது சரியானதாக இருக்காது. இப்போ தனியாக அவங்க ரெக்கவர் ஆகணும், தனியாக அவங்க ஹீல் ஆகணும், தனியாக அவங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு மட்டும் இந்த ஆண்டு அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். துலாம் ராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எதுலையுமே கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா, ரொம்ப கவனத்தோடவும் ரொம்ப திறமையாகவும் செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கான ஒரு ஆண்டாக அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய எதிர்காலம் தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழ்கண்ட இந்த ஒரு தொலைபேசி எண்ணை வந்து தொடர்பு கொள்ளுங்க. துலாம் ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் 2026 ரொம்ப துல்லியமான பலன்களை ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. நன்றி.